ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ட்ரீம் 11 அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கிட்டாங்க. அது என்ன அப்டேட்டுங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறமும் நிறைய யூசர்ஸ் திருப்பி கேஷ் கான்டெஸ்ட் வருமானு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த ட்ரீம் 11ஓட செகண்ட் இன்னிங்ஸுங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட் என்டர்டைன்மெண்ட் ஆப் மாதிரி தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஃபேன் கோடையும் ட்ரீம் 11ஐயும் ஒன்றா இணைச்ச மாதிரி தான் அது தெரியுது. ஃப்ரீ டு ப்ளே கான்டெஸ்ட் வந்து ஆல்ரெடி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து பெரிய மேஜர் சேஞ்சஸ் கிடையாது. கேஷ் கான்டெஸ்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இதுக்கப்புறமும் வந்து கேஷ் கான்டெஸ்ட் வந்து தொடர்ந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது வருமா வராதாங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் கையிலையும் சுப்ரீம் கோர்ட் கையிலையும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பாயிண்ட்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எதிராக ட்ரீம் 11 வந்து லீகலி மூவ் பண்ண மாட்டோம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ட்ரீம் 11ஓட CEO அர்ஷ்ஜெயினே அதை சொன்னார். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஃபேண்டசி ஃபெடரேஷன் வந்து லீகலாக மூவ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அந்த ஃபேண்டசி ஃபெடரேஷனும் மூவ் பண்ணல. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேண்டசி ஃபெடரேஷனை வந்து தொடங்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தது ட்ரீம் 11 தான். அவங்க தான் அதோட மேஜர் பிளேயராக இருக்காங்க. ஸோ ட்ரீம் 11 சொல்லி தான் வந்து இந்த ஃபேண்டசி ஃபெடரேஷனும் வந்து கேஸ் கொடுக்கலங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்படி யாராவது அந்த ஃபேண்டசி ஆப்லேருந்து யாராவது கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபெடரேஷன்லேருந்து வந்து அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணிடுவோம், எந்தவித ஹெல்ப்பும் வந்து ஃபெடரேஷன்லேருந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் எந்தவித ஃபேண்டசி ஆப்புமே வந்து அந்த ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எதிராக வந்து லீகலி மூவ் பண்ணலை. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் தான் இதுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஒரு அவசர வழக்காவோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாவோ வந்து கன்சிடர் பண்ணல. ட்ரீம் 11 மாதிரியான ஃபேண்டசி ஆப்ஸ் எதுவுமே கேஸ் கொடுக்கலைனாலும் அந்த ஆன்லைன் கேமிங் பில் ஒருவேளை வந்து செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா லீகலி இவங்க வந்து எகெயின் திருப்பி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ட்ரீம் 11 சிஓவும் சொல்லியிருந்தாலும் லீகலை வந்து அதை ஆப்ரேட் பண்ணலான்னு எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா நாங்கள் ரன் பண்ணுவோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுத்தோம்னா இவங்க திருப்பி வந்திருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்லேயும் அதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது வந்து நமக்கு பார்க்கும்போது கம்மியாக தெரியுது. ஏன்னா வந்து அந்த கேஸ் ரொம்ப டிலே ஆகுது. சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறது இல்லை, ரொம்ப அவசரம் காட்டுறதில்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது வந்து இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் வரதுக்கான சாத்தியங்கிறது வந்து 50-50ங்கிறது மாதிரி தான் இருக்குது. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் 11ஓட செகண்ட் இன்னிங்ஸ் தான். நீங்கள் அந்த ஆப்பை பார்த்துருந்தா தெரியும். இந்த ஆப்பை ரீவேம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மை இன்ஃபோவில் நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய பேங்க் லிங்க் ஆகிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் தெரியும், பேன் கார்டு டீட்டெயில்ஸும் தெரியும். பட் இப்போ புதுசாக அவங்க ரீவேம்ப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க, பேன் கார்டையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஃப்ரீ டு ப்ளே கான்டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருந்தாலும் வந்து கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து US$ இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியில் இருக்கும், இப்போ US$ இருக்குது. ஸோ இதிலருந்தே அவங்க வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கு எல்லா முடிவையும் எடுத்துட்டாங்கன்னு தெரியுது. ஸோ அவங்க திருப்பி வரத்துக்கான சாத்தியங்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டே சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாலும் ட்ரீம் 11 வருவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி அது மூலியமாக வந்து கேஷ் கான்டெஸ்ட் வைக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுவும் இல்லீகல் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணாவே அது வந்து பெய்டு கான்டெஸ்ட் மாதிரி தான் ஆகுது. அது மூலியமாக அவங்க கான்டெஸ்ட் ரன் பண்ணாலும் அது பெய்டு கான்டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அது இல்லீகல் வே தான். ஸோ அதனால தான் ட்ரீம் 11 வந்து அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் கொண்டு வரல. அவங்க ட்ரீம் பக்ஸ்னு ஒரு விஷயம் ஏற்படுத்தி இருந்தாலும் வந்து அதை வச்சு விளையாடுறதுக்கான ஆப்ஷனும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ எகைன் வந்து அந்த ப்ளே டு பே கான்டெஸ்ட் அவங்க தொடங்கினாவே அவங்களுக்கு அது சிக்கலாக இருக்குங்கிறதுனால தான் அவங்க அதை திருப்பி கொண்டு வரல. என்னதான் நம்ம வந்து இதை பீகார் எலெக்ஷனுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க, 40% GSTக்காக பண்ணுறாங்க, நாளைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ அதை வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய கதைகள் பேசினாலும் உண்மையிலேயே வந்து ட்ரீம் 11க்கு திருப்பி வரதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அவங்க வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யூசர்ஸ் மட்டும்தான் அவங்க திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ட்ரீம் 11க்கே அந்த ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. நடக்கிற நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் ஒருவேளை கவர்மெண்ட்டே திருப்பி இந்த கேஷ் கான்டெஸ்ட்லாம் ரன் பண்ணலான்னு சொன்னாவோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சாதகமான தீர்ப்பு வந்தாவோ ட்ரீம் 11 திருப்பி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்துக்கு உரிய விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற பட்சத்தில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11 திருப்பி வரதுக்கான சான்சஸ் வந்து முன்னாடி வந்து 60% இருந்தது, 50% இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ட்ரீம் 11 வராமல் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய யோசிச்சிருப்பாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த முடிவையே எடுத்திருப்பாங்க. ஒருவேளை இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான்
இந்த மாதிரி கேஷ் கான்டெஸ்ட்டில் திருப்பி வர வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு மேலேயும் ட்ரீம் 11 திருப்பி கேஷ் கான்டெஸ்ட் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்புறீங்களா, இல்லை இது அவ்வளோதான் நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.